ஹாய் கைஸ், வெல்கம் டு மேகலா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இன்விசிபிள் போல்ட்டி பட்டன்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட பிரின்சஸ் கட்டில் பைப்பிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது லைனிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு போல்ட்டி பட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். மேலே ஷோல்டரில் 1 இன்ச் வந்து 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருந்து தான் நம்ம போல்ட்டி பட்டன்ஸ் வைக்க போகிறோம். 1.5 இன்ச் கேப்பில் நான் போல்ட்டி பட்டன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ க்ளோஸ்டாக கொடுக்கனாலும் சரி, எப்படி கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணியாச்சு. நான் போல்ட்டி பட்டன்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் என்னோடய சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது பார்த்துக்கோங்க. இப்போது போல்ட்டி பட்டன்ஸை நம்ம வரிசையாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ அங்கே எல்லாமே வந்து போல்ட்டி பட்டன்ஸ் வந்து கொடுக்குறேன். டபுள் சைட் ஃபுட்டரில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அது தெர்மாக்கோல் பால்ஸுன்றதுனால டபுள் சைட் ஃபுட்டர்லேயே வந்து ஈஸியாக மூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் சின்ன மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுட்டர் மாற்றிட்டு தைக்கிறது பெஸ்ட்டு. இதே மாதிரி நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ அங்கே எல்லாமே வந்து போல்ட்டி பட்டன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் நல்ல பக்கம் மேலே லைனிங்கை வந்து போட்டிருக்கேன். தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் டச் பண்ணுற மாதிரி திருப்பி வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம யூஷுவலாக நெக்கை எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் ஏற்கனவே போட்ட அந்த தையல் மேலேயே அப்படியே போடுறேன். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போது ஃபுல்லாகவே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ நடுவில் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்பும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக திரும்பாது. அங்கங்கே சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நெக்கை வந்து அப்படியே திருப்பக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தைச்ச இடத்துல குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை மட்டும் திருப்பி அது மேலே படிமான தையல் போட்டுட்டு தான் திருப்பணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக நெக்கு வந்து திரும்பும். கேன்வாஷ் இல்லாமல் நீங்கள் லைனிங்கில் வச்சு என்ன நெக் திருப்பினாலும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போது லைனிங் மேலேயே படிமான தையல் ஒன்று வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ க்ளோஸ்டாக போட்டிருக்கேன்னு. ஸோ இப்போது திருப்பினீங்க அப்படின்னா அழகாக திரும்பும். இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து அழகாக வந்திருக்கு. இப்போது பைப்பிங் வந்து கொடுக்கலாம். நான் ஏற்கனவே எல்லா ஃபேப்ரிக்கையும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம பைப்பிங் வந்து கொடுக்கலாம். பைப்பிங்கும் நான் கான்ட்ராஸ்ட் கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். த்ரெட் பைப்பிங் எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோவும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச்சஸ் வர மாதிரி சிங்கிள் ஃபுட்ரு மாற்றி பைப்பிங்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன். சின்னதாக ஒரு பைப்பிங், ஒரு போல்ட்டி பட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே அதோட லுக் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பைப்பிங் வந்து கொடுத்தாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு போர்ஷனை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தேன். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். த்ரெட்டை ஒட்டி வர்ற மாதிரி
இந்த ஸ்டிச்சுமே சிங்கிள் ஃபுட்டர்லேயே போடுங்க. நீங்கள் அட் அ டைம் அந்த பைப்பிங் இந்த ஃபேப்ரிக் ரெண்டையுமே வச்சும் தைக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பிகினிங்கில் தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நீட்டாக உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நிறையவே வந்து என்னோடய சேனலில் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஃபினிஷிங் வந்து நல்லா வந்திருக்கு. இதோட அவுட்லுக் வந்து அழகாக இருக்குது. That's all. Thanks for watching.